அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு. பிறருக்கு துன்பம் தருவதோ பிறரிடம் கடுமையாக பேசுவதோ நல்லதல்ல. வேலூர் மடத்தில் குருதேவர் வாழ்வதை நான் கண்டேன். மடத்திற்கு புதிய நிலம் வாங்கிய பிறகு நரேன் என்னை அங்கு அழைத்து சென்றான். எல்லா இடங்களையும் காண்பித்துவிட்டு, அம்மா, இது உங்கள் இடம், எந்த தயக்கமுமின்றி நீங்கள் இங்கே உலவலாம் என்றான். ஞானம் வந்துவிட்டால் எல்லாம் பறந்து விடுகின்றன. அம்மாதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளாள் என்று புரியும். எல்லாம் ஒன்றாகி விடுகின்றன. தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்தபோது குருதேவரின் படத்தை மற்ற தெய்வ படங்களுடன் வைத்து வழிபட்டு வந்தேன். ஒரு நாள் குருதேவர் அங்கு வந்தார். இதெல்லாம் என்ன என்று கேட்டார். பிறகு அவரே அந்த படத்திற்கு வில்வ இலைகளையும் மலர்களையும் வைத்து பூஜை செய்தார். குருதேவரின் திருமேனி பொன்னிறமாக இருந்தது. மஞ்சள் வண்ணப்பொடி போல் பளிச்சென்று இருந்தது. அவர் அணிந்திருந்த தாயத்தின் நிறமும் அவரது நிறமும் ஒன்றாகவே இருந்தன. குருதேவரின் உடம்புக்கு எண்ணெய் தேய்க்கும் போதெல்லாம் அவரது உடம்பு முழுவதிலிருந்தும் ஓர் ஒளி வெளிப்படுவது போல் தோன்றும். குருதேவர் கோவிலிலிருந்து வெளியே சென்றால் மக்கள் அப்படியே நின்று பார்த்தபடி அதோ அவர் போகிறார் என்று பேசிக்கொள்வார்கள். அப்போது அவர் நல்ல பருமனாக இருந்தார். மதுர்பாபு ஒரு பெரிய ஆசனம் செய்து கொடுத்தார். அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவார். அந்த ஆசனம் அது கூட போதாமல் இருந்தது. தக்ஷிணேஸ்வரத்தில் வாழ்ந்த காலத்தில் 2 மாதங்களுக்கு ஒரு முறை கூட குருதேவரை காண முடியாத வேளைகளும் உண்டு. அப்போதெல்லாம் நான் என் மனதிடம், மனமே, அவரை தினமும் தரிசிக்கும் அளவுக்கு நீ புண்ணியசாலியா என்ன என்று கூறி என்னை நானே தேற்றிக்கொள்வேன். நிழலும் நிஜமும் சமம். குருதேவரின் படத்தை பிரார்த்திக்க அவர் அந்த படத்தில் எழுந்தருள்வார். அந்த இடம் ஒரு கோவிலாகிவிடும். பின்பு அங்கே அவர் வாழ்வார். குருதேவருக்கு படைத்த உணவை உண்டால் அது பிரசாதமாகிவிடுகிறது. அதனால் உள்ளம் தூய்மை பெறுகிறது. நிவேதனம் செய்யாத உணவை உண்டால் மனம் அசுத்தமடைகிறது. இறைவனே தந்தையாகவும் தாயாகவும் ஆகியுள்ளார். அவரே பெற்றோர் வடிவில் நம்மை வளர்க்கிறார். அவரே நம்மை கவனித்துக் கொள்கிறார்.